வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் பொள்ளாச்சி ஜங்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். பொள்ளாச்சி ஜங்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஜங்ஷன் தான். ஆனால் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுகிறதான்னு கேட்டால் இல்லை. பொள்ளாச்சியிலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நகரம் கோயம்புத்தூர். ஆனால் கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு பெரும்பாலும் அந்த மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய இரவு நேர ரயில்கள். அதை விட்டுட்டோம் அப்படின்னா காலையில் மதுரையில் இருந்து பழனி வழியாக பொள்ளாச்சி போய் கோயம்புத்தூர் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். அதையும் விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது. ஒன்று காலையில் செம்மொழி ரயில் வருது பார்த்திங்களா, அந்த திருச்செந்தூர் ரயிலுக்கு இணைப்பாக வரக்கூடிய அந்த ரயில் தான். காலையில் வந்துட்டு அங்கே இருந்து திரும்பவும் கோயம்புத்தூர் நோக்கி செல்கிறது. மீண்டும் கோயம்புத்தூரில் இருந்து ஒரு சர்வீஸ் ஈவினிங் இயக்கப்படுகிறது. இந்த 10 மணியில் இருந்து இரவு 8 மணி வரைக்கும் எந்த ஒரு ரயிலுமே பொள்ளாச்சி ஜங்ஷனில் இருந்து கோயம்புத்தூர் பக்கம் போகிறதே கிடையாது. அதிகப்படியான பேருந்துகள் இயங்கி கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். ஆக ரயில் நிலையங்கள் இருக்கிறதே தவிர அதிகப்படியான ரயில்கள் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? இந்த பொள்ளாச்சி பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையத்திற்கு 5 பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ரயிலானது சமீபத்தில் போத்தனூர் வரை நீட்டிக்கப்பட்டது. அப்படி நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரயிலை பொள்ளாச்சி வரைக்கும் நீட்டிச்சாங்க அப்படின்னா பகல் நேரங்களில் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் நல்ல ஒரு இணைப்பாக இருக்கும். பேருந்துகளை நாட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. அப்படிங்கிறது தான் பொள்ளாச்சி பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. இப்போது ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய 5 பயணிகள் ரயில் இருக்கிறது இல்லையா, அதில் அட்லீஸ்ட் ஒரு 3 ரயில்களையாவது பொள்ளாச்சி வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. அதுவும் பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய ரயில்கள். ரயில்வே நிர்வாகம் இது மனசு வச்சாங்க அப்படின்னா பொள்ளாச்சிக்கு இன்னும் அதிகப்படியான முக்கியத்துவமும் கிடைக்கும். அதிகப்படியான பயணிகளும் பயணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வால்பாறை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை பார்ப்பதற்கு கோயம்புத்தூரில் இருந்தும் அடிக்கடி ட்ரெயின் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஊட்டியை முடிச்சுட்டு டைரெக்டாக வால்பாறைக்கு வரவங்களுக்கும் அது நல்ல ஒரு பயனுள்ள ரயிலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் அனைத்தும் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது அவசியம். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.